ஆசம். ஆரத்தி ரொம்ப நல்லபடியா முடிஞ்சதுல. என்னம்மா இப்ப வரைக்கும் அக்ஷய் வீட்ல இருந்து யாருமே வரல. அட வந்துருவாங்கம்மா. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? வண்டியை பார்க் பண்ண போயிருப்பாங்க, இப்ப வந்துருவாங்க. சரி இரு, நான் போன் பண்ணி பாக்கட்டுமா? வேலை இல்லாதப்பெல்லாம் வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. ஆனா இன்னைக்கு வீட்ல இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது வேலைக்கு போக வேண்டியது, அதுவும் அவுட் ஆஃப் சென்னை. இப்படி பண்ணா என்ன பண்றது? என்னோட மனசே உடைஞ்சு போச்சு. அட அண்ணி, அவங்க அவங்களோட வேலையை பாக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாங்க. சோ வருத்தப்படக்கூடாது. நோ டவுட்ஸ், ஓகே? ஆனா என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லல. நீ ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ப்ளீஸ் chill. நான் போன் பண்ண போறேன். ரிலாக்ஸ், ஓகே? அத்தை, என்ன என்ன விஷயம்? ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்க. பிரீதா, நீ ஒரு சின்ன கேப்ப கூட விட மாட்டல்ல? அப்படின்னா நான் வருங்கால மாமாவை பத்தி பேசுறது உனக்கு பிடிக்கலையா? பிரீதா, உனக்கு எதுவும் வேலை இருக்குன்னு சொன்னல? போய் அந்த வேலையை பாரு. எனக்கு எந்த வேலையும் இல்ல. நீ இருக்கியே. ஒரு வேலை பண்ண, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்க வச்சிரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போ. நான் வரேன். Oh my god, I'm so sorry. கடைசியில நீ என்ன செய்யணும்னு நினைச்ச அதை செஞ்சுட்டே இல்ல. உன் யானை காலை வச்சு என்ன மிதிச்சிட்டியே. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, தெரியாம நடந்துருச்சு. அப்ப நீ தான் தப்பு பண்ணன்னு ஒத்துக்கிற இல்ல? அப்ப அந்த தப்பா நினைச்சு ஃபீல் பண்ணு. ஒழுங்கா எனக்கு கையெடுத்து கும்பிட்டு சாரி கேளு. நான் எதுக்கு வருத்த பண்ணோம்? நான் என்ன தெரிஞ்சா தப்பு பண்ண? நீ வேணும்னு தான் பண்ண. No, I didn't. ஆமா, நீ பண்ண. ஏய், நீ என்ன என் மேல பழி சுமத்துறியா? இப்ப என்ன, நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கணுமா? முதல்ல ஒண்ணு பண்ணு. மூவ். இப்ப உன்னை வேணும்னே நான் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுற, ஓகே? சாரி. சரியான பைத்தியாரி போல. என்ன விஷயம்? யார எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன திடீர்னு வெக்கம்? என்னமோ அவளை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க எல்லாரும் எதிர்க்கவும் அபிஷியலா மீட் பண்ணலாம். Am I right? Of course. சரிதான். இந்த பேச்ச அப்புறமா கூட பேசலாம். முதல்ல வந்து விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. ஆமாங்க, விநாயகர் தரிசனம் பண்றதுக்கு நான் ரொம்ப ஆவலா காத்திருக்கேன். வாங்க வாங்க போலாம். வாங்க ப்ளீஸ். போலாம். ரொம்ப அழகா இருக்கேம்மா. பிரீதா, சும்மா இரு. ஹாய் ஷோலின். ஹலோ ஆண்டி. வணக்கம். ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க. மாம், இவ பிரீதா. அப்படியா? அப்போ நீதான் பிரீதாவா? உன்னை பத்தி ஷாலினி கிட்ட நிறைய சொல்லிருக்கா. ரியலி? ஐ ஹோப் நல்ல விதமா தான் சொல்லிருப்பாங்க. உள்ள வாங்க ப்ளீஸ், வாங்க. ஷர்லின், இந்த பொண்ணு கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. பாக்குறதுக்கும் ரொம்ப அழகாவே இருக்கா. ப்ளீஸ் மாம், உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம்லி டைப் பொண்ணுங்க தான் பிடிக்கும். இங்க பாரு, மார்க்கெட்ல இப்பெல்லாம் இந்த மாதிரி ஹோம்லி பொண்ணுங்களுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி. பையங்களும் சிம்பிளான பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க ரிஷப் சார் அங்க தான் விரும்புறாங்க. இருக்காரு. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த விஷயத்துல என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. நீங்க ஒரு வாட்டி சமீர் கிட்ட பேசுங்க. ரிஷப் சார், உங்ககிட்ட சொல்ல ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்ன? ஷர்லினும் அவங்களோட மாமும் வந்திருக்காங்க. அங்க நின்னுட்டு இருக்காங்க. நீங்க போங்க, அவங்கள போய் பாருங்க. பிரீதா, ஒரு நிமிஷம். பரவாயில்ல, விடுங்க, நான் எடுத்துக்கிறேன். ஏன் என்னாலையும் எடுக்க முடியும். பாத்தீங்களா மாம், என்னோட வருங்கால புருஷனுக்கு என்னை விட அவ மேலதான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஹே ஷர்லின், உங்க துப்பட்டா. தேங்க்யூ.
நீங்க உண்மையிலேயே ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து கொடுத்தீங்க. இட்ஸ் ஓகே, பாய். பாய். ஹலோ. ஹலோ. பாத்தீங்களா மாம், அவருக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. அதான் போன் பேசுறேன்னு என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. ரிலாக்ஸ் ஷர்லன், ப்ராப்ளம் இருக்கு. நீ வேணா ஒண்ணு பண்ண, ஏன் கரீனா கிட்ட பேசக்கூடாது? ஒருவேளை அவ இதுக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்கலாம். முதல்ல அவகிட்ட போய் இப்ப நீ என்ன பண்றதுன்னு கேளு. ஓகே மாம். என்ன பண்றது? அண்ணி, சொல்லுங்க அக்கா. இன்னைக்கு ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதனால ஒரு வேலை பண்ணலாம். நாம பிரீதா கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லலாம். ஆனா அக்கா, பிரீதா கிட்ட சொல்றது அவ்வளவா நல்லா இருக்காது. ஐ மீன், அது சரியா வராது. பாருங்க அண்ணி, எத்தனை பேர் வந்திருக்காங்க. இவங்களை அட்டென்ட் பண்றதுல நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. நானும் தான் பிஸியா இருக்கேன். இந்த பொறுப்பேத்துக்க யாராவது ஒரு ஆள் வேணும்ல. இந்த பொறுப்பை நம்ம பிரீதா கிட்ட கொடுக்கலாமே. சரிங்க அக்கா, நான் இப்பவே அவகிட்ட போய் பேசுறேன். ஷூர். ஹலோ ஆண்டி. சொல்லு ஷர்லன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷூர், டெல் மீ. எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் ஆண்டி. எனிதிங் ஃபார் யூ. சொல்லு. நான் இப்ப என்னெல்லாம் பார்த்தனோ அத நீங்களும் பாத்தீங்களா? ஆமா, நானும் எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனா ஷர்லன், நீ இதெல்லாம் பார்த்து இவ்ளோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. லிசன், அருண் இஸ் a genuine gentleman. யாராவது கஷ்டப்படுறத அவன் பார்த்தா அவன் உடனே அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவான். அவளோட துப்பட்டா மாட்டினதை பார்த்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான், அவ்வளவுதான். இதுல நீ எக்ஸ்ட்ரா யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்ல, தேவையில்லாத கற்பனைகளுக்கும் அவசியம் இல்ல. நீங்க சொன்ன எல்லாத்தையும் நீங்க முதல்ல நம்புறீங்களா ஆண்டி? இட்ஸ் ஓகே ஆண்டி, நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நான் இதுக்கப்புறமும் இவங்களை இதே மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன்னா அப்புறம் ஐ திங்க் என்ன பத்தியும் ரிஷப் பத்தியும் மறுபடியும் யோசிக்க வேண்டியது வரும். ஷர்லன், டோன்ட் வரி. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? ஐ ப்ராமிஸ் யூ, நான் பிரீதாவை உன்னோட வழியிலேருந்து கண்டிப்பா நீக்கிடுவேன். Just give me few days time, please. இன்னும் கொஞ்ச நாள் தான், இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காது. இல்ல ஷர்லன், இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி உடையறதை என்னால பார்க்க முடியாது. I seriously feel எங்க அருணுக்கு ஏத்தவ நீ மட்டும்தான். நீதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். நீ பாத்துக்கிட்டே இரு. இந்த விநாயகர் ஃபங்க்ஷன்ல அந்த பிரீதாவுக்கு அவளோட தகுதி நான் என்னங்கறது காட்டுறேன். இல்லைன்னா என் பேர் கரீனா இல்ல. வெயிட் அண்ட் வாட்ச். சரிதான், இதான் விஷயமா? இதுக்கு தான் நீங்க இவ்ளோ தயங்குனீங்களா? நீங்க தானே சொன்னீங்க நான் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரின்னு. அப்புறம் என்ன, ஃபேமிலி மெம்பர் வீட்ல வேலை பார்க்க மாட்டாங்களா? ஒருவேளை ஏன் வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தா நான் சர்வ் பண்ண மாட்டேனா? டோன்ட் வரி. Thank you so much கண்ணா. ஓ காட், ஐ அம் சோ சாரி. உங்க குர்தா இப்படி ஆயிடுச்சு. ஒன் செகண்ட். ப்ளீஸ் டோன்ட் டச்.
நீ போன வர. என்ன நடந்துட்டு இருக்காங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு வாட்டி தான் காதல் உண்டாகும்னு சொல்லுவாங்க. ரீதா நான் ஷெர்லினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அவளை என்னால் எப்பவும் காதலிக்க முடியாது. காதல் என்னைக்கும் யோசிச்சு வராது, அது தானாக உண்டாயிடும். என் தலையெழுத்தில் இதுதான் எழுதி வச்சிருக்கு போல இருக்கு. அபி பிரக்யா மாதிரி. ஹாய் பிள்ளையாரப்பா. நம்ம பிள்ளையாரப்பா இருக்கார்ல, நம்ம வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றுவார். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கும் அவருக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஒருவேளை நீ எனக்கு கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தனா உனக்காக வேணா நான் பிள்ளையாரப்பா கிட்ட உன்னை ரெக்கமெண்ட் பண்றேன். பாத்தியா பேசுறேன். என்ன கொடுத்தாங்க? அது கிட்ட வா. நச்சுன்னு ஒரு இச்சு கொடுத்தா போதும். சாமி முன்னாடி இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அட கடவுளுக்கு முன்னாடி கல்யாணம் மட்டும் பண்ணிக்கலாம். காதல காட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? அட எல்லாரும் இங்க தான் இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மான் ஸ்வீட். நான் என்ன சொல்றேனா? Yeah, that's okay, all right. Hold on. ஏய் அருண், நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். Oh, perfect. அபி, அண்ணி, all the very very best. இங்க லொகேஷன் சரியில்லை, வேற இடத்துக்கு போயிடலாம். எங்க போயிட்டு இருக்கீங்க? அபி பிரக்யாவோட ஆக்ட் அங்க நடக்க போகுது, அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ராக் ஸ்டாரோட வா. ஓ ஓ ஓ 1 மினிட் கேளுங்க. ராக் ஸ்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? இவ்வளவு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும். என்ன கமெண்ட் அடிச்சதுக்கு நீ வருத்தப்படுவ? அப்படியா? உன்னால என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ணுவேன்னு உன்னால எதிர்பார்க்க கூட முடியாது. ஏய் என்ன? அதே கேள்வியை தான் நான் உங்ககிட்டயும் கேட்கிறேன். என்ன இது? நீ எதுக்காக வந்த? இவர்கிட்ட ஆர்கியூ பண்றது கூட வேஸ்ட் தான். சாரி. ஏய் ஒரு நிமிஷம். எங்க போற நீ? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, உன்னை வார்ன் பண்றேன். மரியாதையா இந்த சைக்கோ கேம் எல்லாம் நிறுத்திடு. இப்ப நான் என்ன பண்ணேன்? ஓஹோ, என்ன பண்ண நான் கேக்குறேன். நான் இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
எங்க என்ன பார்த்த? மேல சொல்லு. நீ என்ன பார்த்த? என்ன நடந்துச்சு? நான் என்ன பண்ணேன்? இங்க பாரு, நீ என்னோட அண்ணன் கிட்ட நெருங்கிறதுக்கு முயற்சி பண்ற. ஏன்? ஓ மை காட், நான் ரிஷப் சார் கேர் பண்றத நீ பார்த்ததுனால நான் அவர்கிட்ட நெருங்க முயற்சி பண்றேன், அவரை ஃபாலோ பண்றேன்னு உனக்கு தோணிருக்கு. எஸ், அது உன்னோட தப்பு. உன் யோசனையே அப்படிதான். எஸ், என் மூளை அப்படிதான் யோசிக்கும். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்றேன். ஷர்லின் உன்னை விட 10,000 மடங்கு நல்ல பொண்ணு. நீ அவ கூட போட்டி போறதுக்குலாம் ட்ரை பண்ணாத. அவங்க தான் என் அண்ணனுக்கு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். கடைசியா சொல்றேன், இந்த மாதிரி சீப் டெக்னிக்ஸ் எல்லாம் விட்டுரு. வாட்? என்னாச்சு? எதுக்கு நான் அப்படி பாக்குறேன்? ஐ நோ ஐ அம் ஹேண்ட்ஸம். ஆனா நான் உன்ன மாதிரி சுத்தி வளைக்கல மாட்டேன். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நான் உன்னை பார்த்தேன். நீ ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க் எடுத்துட்டு வந்து தெரியாம அவர் மேல கொட்டுற மாதிரி கொட்டி அதை துடைக்கிற மாதிரி துடைக்கிற. அந்த சாக்குல அவரை நீ டச் பண்ண பாக்குற. ரியலி? நீ உண்மையிலேயே இப்படிதான் நினைச்சியா? எஸ், நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுதான் உண்மையும் கூட. நீ தேவையில்லாம ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? ஏரே ஒரு நிமிஷம். இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம ட்ரை பண்ணிட்டு இருக்க மிஸ்டர் கரண் லூசர் லூத்ரா? உன்னோட ஜெலசிய மறைக்கிறதுக்காகவா? எஸ், யூ ஆர் ஜெலஸ். உனக்கு என்ன தோணுதுன்னா, நான் எதுக்காக ரிஷப கேர் பண்றேன், உன்னை ஏன் கேர் பண்ணல? ரிஷப் பின்னால நான் எதுக்கு போறேன், உன் பின்னால நான் ஏன் வரலன்னு? ஏன்னா பொண்ணுங்க எல்லாரும் உன் பின்னால வருவாங்கன்னு நீ நினைக்கிறதுனால. இதனால நீ கண்டிப்பா ஜெலஸ் ஆயிருப்ப. ரிஷப் சருக்கு எவ்வளவு நல்ல, எவ்வளவு ஸ்மார்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லான பொண்ணு ஷர்லின் கிடைச்சிருக்கா. அப்புறம் உன் பின்னாடி அதான் அந்த 2 கிரேசி பொண்ணுங்க சுத்திட்டு இருப்பாங்களே, அவங்க பேர் என்ன? சோஃபியா அண்ட் மலேசியா. அவங்களுக்கும் ஷர்லினுக்கும் கம்பேரிசனே கிடையாது. அதனாலதான் நீ ஜெல்லஸ் ஆயிருக்க. யோசி யோசி, உனக்கே புரியும். வர்ட்டா? பிரீதா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. அன்னைக்கு சொன்ன குரூப் டுகெதரை பத்தி நீ என்ன நினைக்கிற? பிரீதா சொல்லு, ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? நீயே சொல்றல சோஃபியா மனுஷ்கா 2 பேருமே போரிங்னு. சோ குரூப் டுகெதரை பத்தி உன் மனசுல என்ன அபிப்பிராயம்? சேட். எதுக்கு நீ என்கிட்ட இவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுற? இது புடி. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். என் துப்பட்டாவோட எதிரி நீ. நான் எதுக்காக இப்படி சொன்ன நீ தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறல்ல? நீ ஒரு லூசர் மாதிரி மலேசியா அப்புறம் சோஃபியா பின்னாடி சுத்துறல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நல்ல பொண்ணை மடக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல பர்சனாலிட்டி இருந்தாகணும். ஆனா ஒண்ணு பாரு, உனக்கு தான் உன் மண்டல எதுவுமே இல்லையே. உன்கிட்ட பணம் இருந்தாலும் நீ ஒரு லோ கிளாஸ். உள்ளுக்குள்ள வெறும் ஈகோ அண்ட் கர்வம் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் இந்த முகத்தை பாரு, மாஷா அல்லாஹ், தாடி இருக்கிற ஆடு கூட பார்க்க ரொம்ப அழகா தெரியும். எந்த ஒரு பொண்ணுக்காவது கொஞ்சமாவது அறிவு இருந்துச்சுன்னா ஒன்னே இல்ல, அவ உன்னோட அண்ணன் ரிஷப தான் சூஸ் பண்ணுவா. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் சம்பந்தமே இல்ல. ஒரு பக்கம் அவர் என்ன பண்ணாருன்னா என்னோட துப்பட்டாவை ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து கொடுத்தாரு. ஆனா நீ என்ன பண்ண? இதுக்கு இந்த நிலைமையை உண்டாக்கி இருக்க. உங்க 2 பேருக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் தான் இருக்கு. அவர் எவ்வளவு நல்லவர்னா, அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த பொண்ணா இருந்தாலும் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த ட்ரிங்க் அவருக்கு பதிலா அது ஓ மேல விழுந்திருந்தா நான் திரும்பி கூட பாத்திருக்க மாட்டேன். ஏன்னா நீ அதுக்கு தான் லாய்க்கு. உன்னை யாரும் கேர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நீயும் யாரையும் கேர் பண்ண மாட்ட. நீ அப்படிப்பட்ட ஆள் தான். அப்புறம் உன்னோட அண்ணன் இருக்காருல்ல, அவரு நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜென்டில்மேன். அப்புறம் நீ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சோஃபியாவும் மலிஷ்காவும் ஏன் தெரியுமா இவ்ளோ விரும்புறாங்க? எதுக்கு உன் பின்னாடியே வராங்கன்னு தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கும் உன்ன மாதிரி மண்டையில ஒண்ணுமே கிடையாது. 3 பேரும் ஒன்னா நம்பர் முட்டாளுங்க. ஏதாவது ஒரு சென்சிபிளான பொண்ணா இருந்தா உன்னை என்னைக்குமே சூஸ் பண்ணவே மாட்டா. ஏன்னா சரியான பொண்ணுங்க தப்பான ஆம்பளைங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. யூ காட் இட்? ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. என்கிட்டயே வாயாடுறியா? இதுக்காக நீ வருத்தப்பட போற. சோஃபியா மனிஷ்காவை எதுக்காக என் பக்கத்துல அலோவ் பண்றேன்னா அவங்க 2 பேரும் என்ன விரும்புறாங்க. அவங்கள தவிர வேற யாராவது என் பக்கத்துல நெருங்கிறத பாத்துருக்க? நான் பாக்கல. ஏன்னா அந்த 2 பொண்ணுகளை தவிர உன்னை கேட்கறதுக்கு வேற யாரு இருக்காங்க? இங்க பாரு, நான் நினைச்சா எந்த பொண்ணையும் என் பின்னாடி சுத்த வைப்பேன்.
என் இதய துடிப்பை உணர ஆரம்பிச்சிட்டியா என்ன? இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட நெருங்கினதே இல்லைல்ல? நான் உன்னை என் மடியில் விழ வைக்கணும்னு முயற்சி பண்ணதில்ல. அப்படி செஞ்சிருந்தா இந்நேரம் நீ என் மடியில் இருந்திருப்ப. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். ஐ லவ் யூ கரண். ஐ லவ் யூ. ஆமா கரண், நான் உன்கிட்ட உண்மையிலேயே ஒன்னு சொல்ல விரும்புறேன். that I find you really disgusting. எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலும் வரல. அப்புறம் உனக்கும் அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் வராது. ஏன்னா உனக்குள்ள அந்த விஷயமே இல்ல. நரி என்னைக்குமே சிங்கத்தோட போட்டியிட முடியாது. நீ என்னைக்குமே என் கூட போட்டியிட முடியாது. ஒரு நிமிஷம் பிரீதா, நான் கரணுங்கிறத மறக்காத. நான் எப்பவுமே எந்த கேம்லயும் தோத்ததா சரித்திரம் இல்ல. ஏன்னா நீ என்னைக்குமே சரியான கில்லாடிங்களோட போட்டியிட்டதே கிடையாது. என்னால உன்னை எந்த கேம்லயும் தோக்கடிக்க முடியும். ஓஹோ, அப்ப சரி, ஒண்ணு நீ என்ன லவ் கேம்ல தோக்கடிச்சு காட்டு, இல்லனா கிரிக்கெட்ல தோக்கடி. what do you say? I mean, நான் உனக்காக ஒரு ஆளை சூஸ் பண்ணி காட்டுறேன். நீ அந்த ஆளை மடக்கி காட்டணும். இந்த மாதிரி டிஸ்கஸ்டிங் கேம்ஸ் நான் விளையாட மாட்டேன். ஓ, அப்ப நீ என்கிட்ட சின்ன பசங்க கேம் மட்டும் தான் விளையாடுவியா? the lemon in the spoon, the music chair, அப்படி இல்லனா அந்தாக்ஷரி விளையாடலாமா? ரெடியா? நான் உன் கூட கிரிக்கெட் சேலஞ்ச் விளையாடுறேன். கிரிக்கெட் சேலஞ்ச். நீ உண்மையிலேயே சைக்கோ தான். நான் கரண்மா, ஸ்டார் கிரிக்கெட்டர். நீ என்ன கிரிக்கெட்ல தோக்கடிப்பியா? வாவ், வாட் a dream. பொண்ணுங்க ஏதாவது முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்ப அதை செஞ்சு காட்டுவாங்க. அவங்க யாருக்கு குறைஞ்சவங்க? எஸ், 24 மணி நேரம் பேசுறது தவிர வேற எதுவும் சாதிக்க மாட்டாங்க. இல்ல, we are the best. ஓகே, டன். சேலஞ்ச் அக்செப்டட். ஒருவேளை நீ இந்த சேலஞ்சில தோத்துட்டா எனக்காக நீ உயிரை கொடுக்க கூட தயார்னு சொல்லணும். என்ன லவ் பண்றேன்னு சொல்லணும். Accepted.